ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, காமசூத்ராவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆண் குறிகளின் வகைகளை பார்க்க போகிறோம். அது என்ன சார், எல்லாமே ஆண் பெண்ணில் பார்க்கும்போது எல்லாருக்குமே உறுப்புகள் ஒரே மாதிரி தானே சார் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான வித்தியாசமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமசூத்ராவில் நம்ம மகரிஷி வாத்ஸ்யாயனர் மென்ஷன் பண்ணியிருக்கார், குறிப்பிட்டு இருக்கார். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் அமைப்பை வச்சு ஆண்குறியை வகைப்படுத்துறதும் ஒரு வகையான வகைப்பாடு தான். அதே நேரத்தில் நம்ம உடம்பினுடைய தோஷங்கள் ஏறத்தாழ பிரகிருதின்னு சொல்லுவாங்க. வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதி. அதே நேரத்தில் ஒன்றும் இன்னொருவோட ரெண்டாக பிரிந்து உருவாக்கக்கூடிய தொந்தச்ச பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் மூன்றும் இணைந்து இது பண்ணக்கூடிய உத்தம பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 வகையான உடல் கட்டமைப்புகளை கொண்டு கூட இந்த ஆண்குறியோட அமைப்பு மாறுபடும். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ள தற்கால நடைமுறை காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜோதிட அறிவியல் ரீதியாகவும் இது சில கிளாசிஃபிகேஷனில் யோனி சாஸ்திரம் அப்படிங்கிற பேரில் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, வாத்ஸ்யாயனர் காலம் ஏறத்தாழ 1st செஞ்சுரியிலேருந்து 6th செஞ்சுரி வரைக்கும் அதாவது முழுமையாக அவரை பற்றி கண்டுபிடிக்க முடியலை. ஏறத்தாழ யூகத்தினுடைய அடிப்படையில் தான் குறிப்பிடுறாங்க. இவர் ஒரு 1st செஞ்சுரியிலேருந்து 6th செஞ்சுரிக்குள்ளே ஒரு இடைப்பட்ட காலத்தில் இவர் தோன்றி இருப்பார் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் தான் ஏறத்தாழ 17th செஞ்சுரிக்கு மேலே தான் நம்ம ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுவது, ஜோதிட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவது அப்படிங்கிற இருந்தாலும் சரி, அதுலேயும் யோனி பொருத்தங்கள் நட்சத்திர அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வேறு வகையான ஒரு சாப்டர். நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காமசூத்ராவில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்குறி வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆண்குறி வகைகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெண்குறி வகைகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் எது உத்தமமானது 2 பேருக்கு இடையில அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வரக்கூடிய சீரியலில் இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவுட்டரில் என்ன, ஆண்குறினா என்ன, பெண்குறினா என்ன, சில பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய மருந்துகள், ஆண்மை யூக்கிகளை இது பண்ணக்கூடியதெல்லாம் சில நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். இனிமேல் வரக்கூடிய சீரியல் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காமசூத்ராவில் குறிப்பிடப்பட்டக்குள்ள சில நுணுக்கங்களை இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு அடிப்படையாக தான் இன்றைக்கி இந்த ஆண்குறியோட வகைப்பாடை முதல்ல பார்க்க போகிறோம். நாளைக்கு பெண்குறியோட வகைப்பாடை பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா எது உத்தமமானது, அப்புறம் எத்தனை வகையான யூனியன்கள், எத்தனை வகையான முத்தங்கள், எத்தனை வகையான தாம்பத்தியத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அதற்கான இதுகள் எல்லாம் என்னங்கிறத காமசூத்ராவில் வாத்ஸ்யாயனர் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பிடிச்சிருன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்ளி நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த ஆண்குறி நம்மளுடைய தோஷங்களுடைய அமைப்பினாலையும், உடற்கட்டுமானத்தினுடைய அமைப்பினாலையும், பிரகிருதிகளுடைய அமைப்பினாலையும் பிரிக்கப்பட்டு இருக்கலாம். அதே நேரத்தில் உடல் உறவு செய்யக்கூடிய வகைகளின் அடிப்படையிலையும் கூட இது செய்யப்பட்டு கொண்டு இருக்கலாம், பிரிக்கப்பட்டு வைத்திருக்கலாம். அடுத்து பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ தான் நம்ம ஜோதிடத்தில் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த காலத்தில் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய இது கிடையாது. ஆனால் இப்போ உள்ளதில் வரும்போது அந்த யோனி சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில், நட்சத்திரத்தோட அடிப்படையில் கிளாசிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்குது. அது நட்சத்திரம் அஸ்ட்ராலஜிக்கல் சம்மந்தப்பட்டது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காமசாஸ்திரங்கிற ஒரு அடிப்படையிலோட அறிவியலோட சொல்லப்பட்டது வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இவங்க வகைப்படுத்தப்பட்டது முயல் அப்படிங்கிற ஒரு இது. இந்த முயல் ஆங்கிலத்தில் ஹேர் அப்படி HARE அப்படிங்கிற டேர்மில் குறிப்பிடப்படுது. முயல் போன்ற உடல் கட்டுமானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆண்குறி சிறுத்து இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம். ஆனால் அது உண்மை இல்லைங்க. இந்த முயல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடல் உறவு பண்ணிவிட்டு
உடல் கட்டுமானம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் திருப்பி வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அன்னைக்குள்ள இதில் வந்து பார்க்கும்போது அடுத்த இணையோட கூட்டு சேரும். அடுத்து வந்து பார்க்கும்போது கூட்டு சேரும். ஆமாம், அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விளையாட்டுகளில் வந்து அதிகமாக இதாகிட்டே இருக்கக்கூடியது. இந்த மாதிரியானது வந்து பார்க்கும்போது முயல் போன்ற ஆண்குறி கட்டமைப்பு உள்ளது அல்லது முயல் போன்ற செயல்களை உடைய வகைகளில் வந்து வரும்பொழுது முதல் பிரிவில் இவங்க வந்துடுறாங்க. அடுத்து இரண்டாவது பிரிவு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா காளை. இந்த பொலிக்காலை வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உடல் உறவில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நோக்கமாகவே கொண்டுக்கிட்டே இருக்கும். நல்லா ஒரு மாட்டு மந்தையில் போய் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பொலிக்காலம் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் உறவுலே நாட்டமாக இருந்துகிட்ருக்கும், உணவை சாப்பிடாது. ஆமாம், அந்த காம வேட்கையிலே இருந்துக்கிட்டே இருக்கும், உடல் பருமனாகவும் இருந்துட்டும், காட்டுக்கு கட்டுமானமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மற்ற ஒரு ஆண் இதையோ வந்து அடிக்காது, இது பண்ணாது. இப்போ ஒரு சிங்கம் வந்து அடுத்த சிங்கத்தை வந்து சேர விடாது, புலி வந்து அடுத்த புலியை வந்து சேர விடாது, ஒரு யானை வந்து அடுத்த யானையை வந்து இது பண்ணாது. ஆனால் வந்து இது வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இதில் அந்த மந்தையில் இன்னொரு பொலிக்காலம் இருந்தாலும் அது உண்டு இது உண்டு இருந்துகிட்ருக்கும். அந்த இதில் வந்து வரும்பொழுது அந்த உடற்பருமன் அந்த ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு இதில் இருந்தாலும் அதனுடைய இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வீரியமாகவும் காமத்தை உடனடியாக உணரக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய யூரினை ஸ்மெல் பண்ண உடனே அது கண்டுபிடிச்சோம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். இது வந்துலாம் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காம வேட்கையிலே உள்ள மனிதர்களை பற்றி குறிப்பிடக்கூடியது. மூன்றாவது வகையாக பிரிக்கப்பட்டதில் வந்து குதிரை, ஹார்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து இந்த குதிரை வந்து எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து ஓரளவு நடுத்தர கட்டுமானத்தோடு தான் இருக்கும். பொலிக்கால மாதிரி வந்து பருத்து போய் ஒரு பருமனாகவோ அதனுடைய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்குலாம் இருக்காது. வேலைகள்லேயே அதிகமாக நாட்டமாக கொண்டிருக்கக்கூடியது. ஆண்குறி வந்து பார்த்திங்கன்னா உடலோடு வந்து ஒட்டி இருக்காது. விதைப்பையும் ஆண்குறியும் வந்து உடலிலிருந்து தனியாக தொங்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து காணப்படும். ஆமாம், இதில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை அது செய்தாலும் திருப்திகரமாக செய்யக்கூடிய ஒரு இது வந்து இது இருக்கும். இது மாதிரி முயல் மாதிரியோ பொலிக்காளைகள் மாதிரியோ தினசரி அது வந்து செய்யாது. ஆனால் செய்தால் வசமாக செய்து விட்டு போகும். ஆண்குறியோட தடிமன் வந்து நீளமாகவும் இருக்கும். பெண் இணையை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இது அதிகப்படியான விந்து ஆற்றலை வந்து உட்செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருக்கிறனால தான் இந்த குதிரை வகையான இதை வந்து ஒரு சிறந்தது அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து 3 கிளாசிஃபிகேஷன் தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து நிறையா இது வந்து வரும். குதிரை வரும், மான் வரும், ஆடு வரும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும். நம்மளுக்குள்ள சாப்டர் என்ன, காமசூத்ராவில் அதுவும் வாத்ஸ்யாயனர் மகரிஷி எழுதியதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 அமைப்பு தான். ஒன்று வந்து முயல், இரண்டாவது வந்து பொலிக்காளை. ஆமாம், காளைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. காளையில் வந்து காயடித்த காளைன்னு இருக்குது, அதாவது கேஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த இது நம்ம இதுக்கு சொல்லக்கூடாது. பொலிக்காளை. அடுத்து வந்து பார்க்கும்போது குதிரை. இது வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உடலுறவு செய்யக்கூடிய நேரம், உடற்கட்டமைப்பு, அதை வச்சு அதனுடைய ஆண்குறியோட அமைப்பு உடல்லேருந்து எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே போயிட்டு வருதா வெளியில் இருக்குதா, அந்த நுனிப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கக்கூடியதில் வச்சு இதை வந்து பிரிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்க்கும்போது இந்த கிளான்ஸ் பெனிஸ் வந்து குதிரைக்கு வந்து மனிதருக்கு உள்ளது மாதிரியே ஒரு இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். கொஞ்சம் ரிசம்பிள் மோரார்லெஸ். ஆமாம், மோரார்லெஸ் அந்த மாதிரியான அமைப்புகளை வந்து இருக்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து பார்க்கும்போது உடம்புலேருந்து வெளிப்பட்டு இருக்கும். ஆனால் காளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலோட ஒட்டி இருக்கும். அந்த எரெக்ஷன் வந்து குயிக்காக வந்து அதை நினைத்து கொண்டு அந்த வாடப்பட்ட உடனே அது வந்து உடலுறவு செய்ய ஆரம்பிச்சிடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஒரு அந்த தண்டு பாரு மாதிரி வந்து பருத்த நாயும் நுனியில் போக வந்து இருக்கும். நுனியில் மட்டும் அந்த இப்போ கிளான்ஸ் பெனிஸ் வந்து சிறிய அளவில் வந்து இருக்கும். ஆனால் முயலுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு பல தடவை அது வினையோடு வந்து கூட்டு சேரும். அதிகப்படியான குட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றலையும் இந்த முயலுக்கு வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காப்புல. சரிங்களா? அதனால் வந்து பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் பெண் குறியோட
வகைகளும் பிரிக்கப்பட்டிருக்கு. இதே நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பெண்குறியோட வகை என்னென்ன வகையில் பிரிக்கப்பட்டிருக்காங்க, எந்த குறிக்கு எந்த குறி கரெக்டாக இருக்கும், உத்தமமானது என்ன, அதே நேரத்தில் அதமமானது அதாவது லோ கிரேட் யூனியன் என்ன, மிடில் யூனியன் என்ன அப்படிங்கிறது இதை தாங்க அந்த காலத்தில் வந்து பொருத்தம் பார்த்து அவங்க பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி ஜோதிட இதில் வந்து பார்க்கும்போது வந்து யோனி சாஸ்திரங்கிற பேரில் வந்து பண்ணிட்டு வச்சுட்ருக்காங்க. அதில் வந்து இப்போ வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து நேரடியாக மனிதர்களை பார்த்து அவனுடைய உடற்கட்டமைப்பை பார்த்து அவனுடைய ஸ்ட்ரக்சர் இதுகளை பார்த்து தோஷ பிரகிருதி இதை வச்சு இதை வந்து பார்க்கக்கூடியது தான் இந்த கட்டமைப்பு. ஆனால் நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ஒரு பிறக்கும்போது ஒரு நேரத்தை குறித்து வச்சுட்டு போவாங்க. ஆனால் அது போகும்போது மறந்துடுவாங்க. ஒரு அரை மணி நேரமோ ஒரு 2 மணி நேரமோ வித்தியாசத்தில் அந்த நாளில் வந்து தவறாக குறித்து வச்சுட்டு போயிட்டு இருந்தால் கூட அந்த நட்சத்திரமும் மாறி போயிடும், லக்கணமும் மாறி போயிடும், அந்த யோனியோட அமைப்பும் மாறி போக ஆரம்பிச்சிடும். அதிலே வந்து இப்போ தவறுதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு இமேஜினேஷன் தானே ஒழிய ஒரு இது வந்து கிடையாது. பட் இது வந்து பிரத்யக்ஷம், பிரமாணம், அனுமானம், உபமானத்தோட அடிப்படையில் வந்து இதை வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து பார்க்குறது பிரத்யக்ஷம், இவன் என்ன தோஷமானது, என்ன ப்ரிடாமினன்டான தோஷம், பிரத்யக்ஷம், பிரமாணம், அவனுடைய உடல் அமைப்புகளை வந்து அளந்து என்ன தோஷத்தோட அடிப்படையில் இருக்காப்புல அப்படிங்கிறத பார்க்குறது. அப்புறம் பிரத்யக்ஷம், பிரமாணம், அனுமானம், கம்பேரிசனை வச்சு பார்த்துக்கிட்டு இவனுக்கு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது, இவனுக்கு இந்த மாதிரியான பொண்ணு திருமணம் முடிச்சு வச்சா தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத வந்து சொல்லப்பட்டது தான் இந்த காமசாஸ்திராவோட ஒரு பேசிக்கான ஒரு சாப்டர். நாளைக்கு வந்து இன்னொரு சாப்டரில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இதில் பார்ப்போம். அது வரைக்கும் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் நான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.